ஆமா வீணா, நீ பண்ணது தான் வந்து தப்பு. ரெக்ஸுக்கு நீ வந்து பவுண்டரி வந்து குடுக்கவே மாட்டேங்கிற. ஒரு பவுண்டரி செட் பண்ணவே மாட்டேங்கிற. அவன் வந்து பேசுறான்னா, நீ நோ சொல்லவே மாட்டேங்கிற. 1 டைம், 2 டைம்னா பரவால்ல. 4, 5 டைமுக்கு மேல வந்து நான் பார்த்துட்டேன். அப்படின்னு சொல்லி தினேஷ் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் அப்பன்னா நான் பண்ணது தான் எல்லாம் தப்புன்னு சொல்றியா? அப்படின்னு சொல்லும்போது, ஆமா நீ பண்ணது தான் தப்பு. நீ தான் தப்பு அப்படின்னு சொல்லி செம கோவமா வந்து தினேஷும் ஒரு பக்கம் வந்து செம ஃபைட் இவங்க 2 பேருக்குள்ள. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு தினேஷோட கம்ப்ளைண்ட் வந்து இந்த மாதிரி ரெக்ஸ் வந்து பேச வரார் அப்படின்னா, உனக்கு பிடிக்கல, நம்ம 2 பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்குது, நீ டேரெக்டாக நோன்னு சொல்லு, என்னால் பேச முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் வீணா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்கிட்ட யாராவது ஒருத்தர் வந்து பேச வந்தால் என்னால் டக்குன்னு வந்து பேசாதன்னு சொல்ல முடியாது. ஏதாவது லிமிட் கிராஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நான் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு தினேஷ் வந்து சொல்கிறாப்புல, இல்லை இதுவே வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் நீ அப்படிங்கிற மாதிரி தினேஷ் வந்து சொல்கிறாப்புல. அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல வந்து இங்கே யார்கிட்டையும் வந்து என்னால் பேசாமல் இருக்க முடியாது. ஸோ இங்கே வந்து அவங்க பேசுகிறாங்கன்னா நான் ரெஸ்பாண்ட் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு வீணா வந்து ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெக்ஸ் உள்ள வந்து அவர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. எனக்கு வந்து வீணா கூட பேசுகிறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் வந்து கேட்டேன், உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து அவங்க பெருசாக எதுவும் சொல்லலை. நான் வந்து வீணாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வீணா வந்து அழுதுட்டு இருக்காங்க. ஒரு ஆஸ் அ மேனாக வந்து நான் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கர்ட்டசிக்கு ஒரு தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்துருப்பேன். பட் அதை கூட வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்த கூட வந்து தினேஷ் வந்து பண்ணாமல் இருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சின்ன சின்ன விஷயம் தான், பட் வந்து இது வந்து ஜஸ்ட் அவங்க ஷோக்காக இருக்க மாதிரி இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் அ கேம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. வீணா வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து ஷோக்காகலாம் வந்து ஒன்றும் பண்ணல. ரெக்ஸ் வந்து அப்படி நினைக்கிறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தினேஷ் வந்து பார்த்திங்கன்னா, அவர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டார். அவர் வந்து சொல்கிறாரு, நான் அவங்க வந்து ஆர்கானிக்காக வந்து பழகணும். ஃபர்ஸ்ட் டேலேருந்து எங்களுக்குள்ளே இந்த ஒரு கனெக்ஷன் வந்து இருக்குது. சரி உங்களால் முடிஞ்சால் க்ரியேட் பண்ணிக்கோங்க. 15 டேஸ் டைம் இருக்குல்ல இன்னும். நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க ரெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இல்லை நான் வந்து இதுவே தப்பு ப்ரோ நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரெக்ஸ் வந்து அப்படி ரிப்ளை கொடுத்தாரு. அதுக்கப்புறமா லை டிடெக்டர் டாஸ்க்லேயே வந்து எங்களை பிரிக்க முடியும் அப்படின்னு சொன்னார். ஸோ முடிஞ்சால் பிரித்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தினேஷ் வந்து சொல்ல, இல்லை இது இந்த மாதிரி சொல்கிறது கரெக்ட் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன், ஐ எம் லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டாரு. ஸோ இதை பற்றின ஒரு டாக் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து ஒரு டாஸ்கில் வந்து தினேஷ் வந்து சொல்கிறாரு. ஸோ நான் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்தால் ஹர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரிலேஷன்ஷிப்பில் பவுண்ட்ரி செட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். 100% வந்து செக்யூராக வந்து எனக்கு அதாவது அவங்க மேலே வந்து எனக்கு ஒரு டவுட்டே இல்லை வீணா மேலே. பட் வந்து பேசணுன்னு ரெக்ஸ் கூப்பிட்டா வந்து ஏன் வந்து நோ சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. பேசுகிறது ஓகே, பட் ஆனால் ஒரு 4th டே வரையும் வந்து அவங்க எப்போ கூப்பிட்டாலும் வந்து பேசிகிட்டே இருக்காங்க. அவங்க காஃபி எடுத்து குடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னார். வீணா வந்து ரிப்ளை பண்ணுறாங்க, நான் வந்து பவுண்ட்ரி எங்கேயுமே வந்து கிராஸ் பண்ணல. நான் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு தான் வந்து சொல்லிட்டேன். எனக்கு வந்து பவுண்ட்ரி கிராஸ் பண்ணுற மாதிரி எனக்கு எங்கேயுமே வந்து தெரியல. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெக்ஸ் வந்து சொல்கிறாங்க, தினேஷ்க்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு என்கிட்ட ஆல்ரெடி வந்து வீணா வந்து சொல்லிட்டாங்க. நான் சும்மா தான் வந்து பேசினேன். ஸோ ஆனால் க்ளீன் நோ வந்து அவங்ககிட்டேருந்து வரல அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீணா வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. அழுதுட்டு வந்து தினேஷ் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமாம் நீ தான் தப்பு, நீ வந்து பவுண்ட்ரிஸ் செட் பண்ணாமல் பேசிக்கிட்டே இருக்க, அது வந்து எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ அழுகுற, ஆனால் அவன் வந்து பேசுகிறான். ஸோ நீ வந்து வேணான்னு அந்த இடத்துல வந்து சொல்லணும். அது வந்து அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் தினேஷ் வந்து அந்த ஒரு பாயிண்ட் சொல்கிறாப்புல. நீ அவன் காஃபி குடிக்கிறான், அவன் பொருள் எடுக்கிறான், அப்போ அவன் அப்படி தான் வந்து நினைப்பான். இப்போ பிராவோ வைக்கவோ வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இவன் வந்து பேசுகிறான் அப்படின்னா எனக்கு வந்து அது ஒரு மாதிரி இருக்குது, நீ பவுண்ட்ரி செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாப்புல. அதுக்கப்புறமா வந்து தப்பு பண்ணிவிட்டு ஒத்துக்க மாட்டேங்கிற, திரும்ப திரும்ப நீ அதை தப்பு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சாரி கேட்குறாங்க வீணா. பட் நீ சாரி கேட்குறது எனக்கு தேவையில்லை, திரும்பவும் அதை பண்ணாமல் இரு அப்படிங்கிறது தான் எனக்கு வேணும். இது வந்து ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருந்தால் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து சரி எல்லா தப்பும் நான் தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்கும்போது வீணா, ஆமாம் எல்லா தப்பும் நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒரு கிளாஷ் போச்சு. பட் லாஸ்ட்டாக லைட்டாக சமாதானம் ஆகும்போது தான் காட்டி முடித்தாங்க. பட் இருந்தாலும் வந்து வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இன்னும் 2 வீக்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபர்தராக என்ன நடக்குது இந்த ஒரு பேரில். பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மோனிஷா கூட வந்து ஒரு பாண்ட் அவர் க்ரியேட் ஆகிற மாதிரி இருக்குது ரெக்ஸ்க்கு. அதனால் இதுக்கு மேலே அவர் உள்ளே வரமாட்டேன், அவர் ஆல்ரெடி ஐ லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதேமாதிரி எல்லா செகண்ட் லவ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.